தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். விமான எரிபொருள் விலை உயர்வை கட்டுப்படுத்த எண்ணெய் நிறுவனங்களுக்கு 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான மோதல் காரணமாக ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மூடியதால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விநியோகம் தடைப்பட்டு விண்ணை முட்டும் அளவிற்கு எரிபொருள் விலை ஏறியது. கச்சா எண்ணெய் விலையேற்றத்தால் எண்ணெய் நிறுவனங்கள் கடும் நிதி நெருக்கடியை எதிர்கொண்டன. இந்நிலையில் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் எண்ணெய் நிறுவனங்களுக்கு 10,000 கோடி ரூபாய் நிதி வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், உள்நாட்டு பயணிகளுக்கு ஏற்படும் பாதிப்பை தவிர்க்க எண்ணெய் நிறுவனங்களுக்கு நிதி வழங்கப்படுவதாக கூறினார். मार्च में 60 रुपए पर लीटर ATF का प्राइस था, वो बढ़ के 142 रुपए हो गया मई 2026 में. अब इसका प्रभाव हमारे डोमेस्टिक पैसेंजर्स पे न पड़े. இயல்பு நிலை திரும்பியதும் எண்ணெய் நிறுவனங்களிடம் இருந்து பணம் திரும்பப் பெறப்படும் என்றார். சிபிஎஸ்இ மதிப்பெண் சரிபார்ப்புக்கான கட்டணம் செலுத்தும் வழிமுறையை எளிதாக்கி உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. சிபிஎஸ்இ மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் மறுமதிப்பீடு பணிகளில் ஏற்பட்ட குளறுபடிகள் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தின. இதனையடுத்து இந்த பணிகளுக்காக பிரத்யேகமாக போஸ்ட் ரிசல்ட் ஆக்டிவிட்டீஸ் என்ற தளத்தை சிபிஎஸ்இ தொடங்கியது. இதற்கு ஆதார் கட்டாயம் என்றும் ஆதார் அட்டை இல்லாத மாணவர்கள் தங்கள் பெற்றோர் அல்லது உறவினர்களின் ஆதார் எண்ணை பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. வரும் 6ஆம் தேதி வரை இந்த தளம் செயல்பாட்டில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த தளத்தில் மறுமதிப்பீடு கோருவதற்கான கட்டணத்தை செலுத்த முடியவில்லை என்று புகார்கள் வந்தன. இதனைத் தொடர்ந்து வங்கிகளுடன் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் SBI, கனரா வங்கி, பேங்க் ஆஃப் பரோடா, இந்தியன் வங்கி உள்ளிட்டவற்றின் வழியாக கட்டணம் செலுத்தும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. இந்த வங்கிகளில் கணக்கு இல்லை என்றாலும் தளத்தில் உள்ள லிங்க் மூலம் UPI, நெட் பேங்கிங், கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி கட்டணத்தை செலுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. முதல்வர் விஜய் சந்திப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி தரப்பில்தான் நேரம் தரவில்லை என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்த நிலையில் அதனை அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி மறுத்துள்ளார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கவும் அப்போது நேரம் கேட்கப்பட்டது. நேரம் கேட்கப்பட்டது. ஆனால் ஒரு சில தலைவர்கள் அவர்களுடைய சூழ்நிலை கருதி, அவர்களுடைய தனிப்பட்ட சூழ்நிலை கருதி அவர்கள் இப்போதைக்கு வேண்டாம், நாங்களே தோல்வியுற்று இருக்கிறோம், இந்த டைமில் சந்திச்சா நன்றாக இருக்க, தோல்வியுற்று இருக்கிற நேரத்தில் சந்திக்க வேண்டாம் என்று அவர்கள் அதை அப்போதைக்கு அந்த அப்பாயின்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணலை. எங்களுடைய தலைவர் இவர்கள் அவர்கள்னு யாரையுமே பிரிச்செல்லாம் இது பண்ணல. அனைவரையும் சந்தித்து அனைத்து தலைவர்களையும் சந்திக்க வேண்டும் என்று விரும்பினார். எந்த சூழ்நிலையிலையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவரோ அவருடைய அலுவலகத்திலிருந்தோ பொதுச் செயலாளர் சந்திப்பதற்கு யாரும் நேரம் கேட்கவில்லை, அனுமதி கேட்கவில்லை என்பதை நான் தெளிவாக இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். டெல்லியில் தனியார் தங்கும் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். தெற்கு டெல்லியின் மால்வியா நகர் பகுதியில் பிரபலமான லெமன் கிரீன் என்ற ஹோட்டல் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த ஹோட்டலில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து 10ற்கும் மேற்பட்ட வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். விபத்தில் சிக்கியிருந்த 40ற்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்ட நிலையில் 21 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். இவர்களில் பெரும்பாலானோர் வெளிநாட்டினர் என கூறப்படுகிறது. மின் கசிவு காரணமாக தீ ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படும் நிலையில் அங்கு 6 அறைகள் கட்டவே அனுமதி வழங்கப்பட்டதாகவும் அதனை மீறி 25 அறைகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. எனவே இந்த ஹோட்டலுக்கு உரிய உரிமம் பெறப்பட்டுள்ளதா என்பது குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தீ விபத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் நிவாரண நிதியில் இருந்து தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்க அறிவிக்கப்பட்டுள்ளது. கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் இன்று திறக்கப்படும் நிலையில் இருசக்கர வாகனத்தில் மாணவர்களை தனியாக அனுப்புவதை பெற்றோர் தவிர்க்க வேண்டும் என மதுரை மாநகர காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. தனியார் வாகனங்களில் அதிகப்படியான குழந்தைகளை ஏற்றிச் செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும், அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கியவாறு பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளது. பள்ளி முடிந்து குறித்த நேரத்திற்குள் குழந்தை வீடு திரும்பவில்லை எனில் உடனடியாக பள்ளி நிர்வாகத்தை தொடர்பு கொள்ளுமாறு கூறியுள்ளது.
சென்னையை அடுத்த தாம்பரம் சுற்றுவட்டாரத்தில் தொடர் மின்தடை காரணமாக மின்வாரிய அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. பழைய பெருங்கடத்தூர், பார்வதி நகர், முடிச்சூர், வரதராஜபுரம் உள்ளிட்ட இடங்களில் கடந்த சில நாட்களாக இரவு நேரத்தில் 4 மணி நேரத்திற்கு மேலாக மின்தடை ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் குடிநீர் விநியோகம், வீட்டு உபயோகப் பணிகள் மற்றும் சிறு தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கன்னியாகுமரி அருகே யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்த நிலையில் வனத்துறையை கண்டித்து 8 மணி நேரம் மலைவாழ் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதிகளான பேணு, கணபதிக்கல் மற்றும் சானல் கரை உள்ளிட்ட கிராமங்களில் நுழைந்த 3 யானைகள் அட்டகாசம் செய்தன. அப்பொழுது வட்டப்பாறையைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் யானை தாக்கி உயிரிழந்தார். இந்த நிலையில் வனத்துறையினரின் மெத்தன போக்கை கண்டித்து மலைவாழ் மக்கள் பேணு பகுதியில் பிற்பகல் 3 மணியளவில் திரண்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இரவிலும் தீப்பந்தம் ஏந்தி போராட்டம் நடத்தினர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே ஊருக்குள் உலா வந்த சிறுத்தையால் கிராம மக்கள் அச்சமடைந்தனர். அருபங்காடு மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் கடந்த சில நாட்களாக சிறுத்தை ஒன்று சுற்றித் திரிகிறது. இந்த நிலையில் ஒசட்டி கிராமத்தில் நுழைந்த சிறுத்தை உணவு தேடி அங்குமிங்கும் நடமாடிக்கொண்டிருந்த சிசிடிவி காட்சி பதிவாகியுள்ளது. சுற்றித் திரியும் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே மகா காளியம்மன் கோவில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. தேவங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள கோவிலில் வைகாசி பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழாவில் விரதம் இருந்த பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே கார் மோதிய விபத்தில் ஷேர் ஆட்டோ ஓட்டுநர் உயிரிழந்தார். சின்ன கோவிலாங்குளத்தைச் சேர்ந்த நாகராஜன் என்பவர் தனது ஷேர் ஆட்டோவில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு சங்கரன்கோவிலில் இருந்து சண்முகநல்லூர் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது எதிரே வந்த கார் ஆட்டோ மீது மோதியது. இதில் ஆட்டோ ஓட்டுநர் நாகராஜன் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். ஆட்டோவில் பயணித்த பெண் காவலர் பிளஸ்ஸி உட்பட 7 பெண்களும் கார் ஓட்டுநர் பிரபுவும் காயமடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மின்சாரம் பாய்ந்து 16 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சோலார் பகுதியைச் சேர்ந்த நரேஷ் என்ற இளைஞர் தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் தனது பசுவை மேய்க்கச் சென்றிருந்தார். அப்பொழுது விளை நிலத்தில் அறுந்து கிடந்த மின்கம்பியை அங்கு மேய்ந்து கொண்டிருந்த பசு மிதித்து உயிரிழந்தது. இதனை கண்ட நரேஷ் எவ்வித பாதுகாப்புமின்றி பசுவின் மீது விழுந்த மின்சார கம்பியை அகற்றிய பொழுது அவர் மின்சாரம் பாய்ந்து நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். மயிலாடுதுறை அருகே தருமபுரம் ஆதீனத்தில் உள்ள ஞானபுரீஸ்வரர் கோயிலில் வைகாசி மாத திருக்கல்யாண உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. இதில் பாரம்பரிய முறைப்படி தருமபுரம், அச்சுதராயபுரம், மூங்கில் தோட்டம், கருங்குயில்நாதன்பேட்டை, கீழிருப்பு ஆகிய 5 கிராமங்களைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்களுக்கு வெற்றிலை பாக்கு பணம் வைத்து தருமபுரம் ஆதீனம் வழங்கினார். தொடர்ந்து கிராம மக்களுக்கு கல்யாண விருந்து அளிக்கப்பட்டது. திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் முடித்துவிட்டு திரும்பிய 2 பெண்களுக்கு பாலியல் தொல்லை மற்றும் வழிப்பறி செய்த சம்பவத்தில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டார். தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த திருமணமான பெண் ஒருவர் கிரிவலம் முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் ஊருக்கு திரும்பிய போது பெரிய கொளப்பாடி அருகே வழிமறித்த கும்பல் அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்து 2 சவரன் தங்கச்சங்கிலியை பறித்துச் சென்றது. மற்றொரு பெண்ணுக்கும் இதே கொடூரம் அரங்கேறியது. பாதிக்கப்பட்ட 2 பேர் பெண்களின் புகார்களின் அடிப்படையில் 16 வயது சிறுவன் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டனர். விண்ணவனூரைச் சேர்ந்த துரை என்பவரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய பெண் கிராம நிர்வாக அதிகாரி கைது செய்யப்பட்டார். முக்காண்டி என்பவர் தனியார் நிதி நிறுவனம் நடத்துவதற்காக உரிமம் கேட்டு விண்ணப்பித்திருந்தார். ஆனால் 10,000 ரூபாய் கொடுத்தால் மட்டுமே உரிமம் தர முடியும் என சேரன் மகாதேவி கிராம நிர்வாக அலுவலர் இதயக்கனி கூறியதாக தெரிகிறது. அதிகாரிகளின் ஆலோசனைப்படி ரசாயனம் தடவிய 10,000 ரூபாயை இடைத்தரகர் மூலமாக வழங்கிய போது இதயக்கனி கையும் களவுமாக பிடிபட்டார்.
தமிழ்நாடு காவல்துறை தலைவராக பொறுப்பேற்றுள்ள மகேஷ்குமார் அகர்வால் போதை ஒழிப்பு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தடுப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். யார் இந்த மகேஷ்குமார் அகர்வால்? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தமிழ்நாடு டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவால் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஓய்வு பெற்ற நிலையில் பொறுப்பு டிஜிபியாக வெங்கடராமன் நியமிக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலை ஒட்டி சந்தீப் ராய் ரத்தோரை தமிழ்நாடு டிஜிபியாக இந்திய தேர்தல் ஆணையம் நியமித்தது. சட்டமன்ற தேர்தல் முடிந்து தாவேகா ஆட்சி அமைத்த நிலையில் புதிய டிஜிபி நியமனம் தொடர்பாக 3 பேர் கொண்ட பட்டியலை தமிழக அரசு யுபிஎஸ்சிக்கு அனுப்பியது. தமிழக அரசின் பட்டியலுக்கு யுபிஎஸ்சி ஒப்புதல் வழங்கிய நிலையில் தமிழ்நாடு காவல்துறை தலைவராக மகேஷ்குமார் அகர்வால் நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு தமிழ்நாடு காவல்துறை சார்பில் அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. தொடர்ந்து தமிழ்நாடு ஆளுநர் அர்லைக்கர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயை சந்தித்து வாழ்த்து பெற்றார். செய்தியாளர்களை சந்தித்த டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் தமிழ்நாட்டில் போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தடுப்புக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் என்றார். போதை பொருட்கள் கண்ட்ரோல் பண்ணதுக்கு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் கட்டுப்படுத்தலுக்கு, சைபர் கிரைம் கண்ட்ரோல் பண்ணதுக்கு எல்லா நடவடிக்கை எடுக்க போகிறோம். பஞ்சாபின் பதிந்தா பகுதியைச் சேர்ந்தவரான மகேஷ்குமார் அகர்வால் சட்டம் பயின்றவர். 1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு பிரிவு IPS அதிகாரியாக பொறுப்பேற்ற மகேஷ்குமார் அகர்வால் 22வது வயதிலேயே மத்திய அரசு பணியில் இணைந்து கவனம் ஈர்த்தவர். தமிழ், இந்தி, ஆங்கிலம், பஞ்சாப் மொழிகளில் சரளமாக பேசக்கூடிய மகேஷ்குமார் அகர்வால் தேனி, தூத்துக்குடி மாவட்ட SP, சென்னை பூக்கடை துணை ஆணையர், சென்னை போக்குவரத்து காவல் தெற்கு துணை ஆணையர் உள்ளிட்ட பொறுப்புகளில் இருந்தவர். பின்னர் 7 ஆண்டுகள் பஞ்சாப், ஹரியானா, ஜம்மு காஷ்மீரில் CBI SP-யாக இருந்தார். சண்டிகர் CBI இணை இயக்குநராகவும் அவர் பொறுப்பு வகித்துள்ளார். தமிழ்நாடு CBCID IG-யாக பணியாற்றிய மகேஷ்குமார் அகர்வால் 90களில் தமிழகத்தில் தொடர் மத கலவர கொலைகள், 2016ஆம் ஆண்டில் சேலம் விரைவு ரயிலின் மேற்கூரையை உடைத்து RBI பணம் திருட்டு உள்ளிட்ட வழக்குகளை திறம்பட கையாண்ட அனுபவம் கொண்டவர். மேலும் 2020ஆம் ஆண்டு கொரோனா காலத்தில் சென்னை காவல் ஆணையராக இருந்த மகேஷ்குமார் அகர்வால் காவல் கரங்கள் திட்டத்தை தொடங்கி ஆதரவற்றவர்களுக்காக பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டார். சிறந்த பணிக்கான குடியரசுத் தலைவர் பதக்கம் மற்றும் பொது சேவையில் சிறந்து விளங்கியதற்காக முதல்வர் பதக்கம் வென்றவர். சட்டம் ஒழுங்கு குற்ற சம்பவங்களை விசாரிப்பதில் மகேஷ்குமார் அகர்வால் 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். புதுச்சேரி அரசு உயரதிகாரிகள் அத்தியாவசியமற்ற வெளிநாட்டு பயணங்கள், கல்வி சுற்றுப்பயணங்கள் மற்றும் ஆலோசனை பயணங்களை அடுத்த 6 மாதங்களுக்கு ஒத்திவைக்க அனைத்து துறைகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் எரிபொருள் சிக்கனம் மற்றும் நிதி சேமிப்பை அதிகரிக்கும் நோக்கில் அதிகாரிகளுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். அதன்படி அதிகாரிகள் தங்களின் வழக்கமான பயணங்களுக்கு பொது போக்குவரத்தை பயன்படுத்த கேட்டுக் கொண்டுள்ள ஆளுநர் மதிய உணவிற்காக தங்களது வீடுகளுக்கு செல்வதை தவிர்த்து அலுவலகத்திற்கே உணவை எடுத்து வந்து சாப்பிடுவது நல்லது என்றும் அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் லட்டு தயாரிக்க கலப்பட நெய் வழங்கப்பட்ட விவகாரத்தில் திண்டுக்கல் AR பால்பொருள் நிறுவனம் மற்றும் அதன் நிர்வாக இயக்குநர் வீட்டில் 18 மணி நேரம் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது கணக்கில் வராத 60 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதுடன் அந்த பணத்தை கொண்டு 45 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள அசையா சொத்து ஆவணங்கள் மற்றும் முதலீட்டு விவரங்களையும் அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். கலப்பட நெய் மோசடி தொடர்பாக டெல்லி, மும்பை, டேராடூன், குண்டூர் உள்ளிட்ட 15 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று சோதனையில் ஈடுபட்டனர்.
சிவகங்கை மாவட்டத்தில் 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த ஊர்காவல் படை வீரர் கைது செய்யப்பட்டார். சதீஷ்குமார் என்பவர் தனது நண்பரை பார்க்கச் சென்றபோது அவரது வீட்டின் அருகில் தனியாக இருந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. அப்போது அலறல் சத்தம் கேட்டு சிறுமியை மீட்ட பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். அதன் அடிப்படையில் நிகழ்விடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் சதீஷ்குமாரை கைது செய்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே போடிப்பாளையத்தில் கால்நடைகளை வேட்டையாடி வரும் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறுத்தை மாட்டு மேலே குப்புறப்படுத்திருக்குங்க. நம்ம வண்டி வந்து சத்தம் கிடந்தா நான் பயந்துட்டேங்க, பார்த்துட்டுங்க. பயந்தேன்னா அது பயந்துட்டு எட்டி குத்தாவி இடத்த வேலையில் ஓடி போச்சு, கிளக்கு ஓடிடுச்சுங்க. மொத்தம் சிறுத்தை எதிராக பிடிச்சி நீங்கள் கூண்டில் அடிச்சு எங்களுக்கு கொண்டு விடுங்கங்க. எங்களுக்கு பாதுகாப்பு காட்டுக்குள்ளைங்க. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து எடுத்தனர். அப்பொழுது தேரில் இருந்த பெருமாளை தரிசிப்பதற்காக மேலே ஏறிய தாமோதரன் என்ற முதியவர் எதிர்பாராத விதமாக சுமார் 20 அடி உயரத்தில் இருந்து தவறி விழுந்து படுகாயமடைந்தார். கரூர் மாவட்டம் குடித்தலை அருகே வைப்புத்தூரில் மருங்காபுரிக்கு செல்லும் காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டது. இதனால் பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாக வெளியேறி அருகில் உள்ள வீடுகள் மற்றும் காலி இடங்களில் வெள்ளம் போல சூழ்ந்ததால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் தற்காலிகமாக தண்ணீரை நிறுத்தினர். இப்பகுதியில் அடிக்கடி குழாய் உடைப்பு ஏற்பட்டு நீர் வீணாவதால் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி மாரியம்மன் கோவில் பின்புறம் 9 மூட்டைகளில் சுமார் 500 கிலோ ரேஷன் அரிசி கேட்பாரற்று அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் வட்ட வழங்கல் அலுவலர் கவிதா மற்றும் வருவாய் ஆய்வாளர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அந்த அரிசி மூட்டைகளை பறிமுதல் செய்தனர். எடப்பாடி பகுதியில் பொதுமக்களிடம் இருந்து ரேஷன் அரிசியை வாங்கி கடத்துவதாக தொடர் புகார்கள் எழுந்து வரும் நிலையில் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழமுந்தல் கிராமத்தில் போலி மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவதாக எஸ்பி அலுவலக குறைதீர்க்கும் கூட்டத்தில் கிராம மக்கள் புகார் அளித்தனர். தினந்தோறும் போலி மதுபானங்கள், கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் தாராளமாக விற்கப்படுவதாகவும் இதுகுறித்து உள்ளூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் போதைப்பொருள் விற்பனையாளர்கள் தங்களை ஆட்களை வைத்து மிரட்டுவதால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கிருகம்பாக்கத்தில் அரசு மெய்க்கால் புறம்போக்கு நிலத்தை போலி ஆவணங்கள் மூலமாக 2 பட்டா வழங்கியதாக சர்ச்சை வெடித்துள்ளது. அந்த இடத்தில் காவல்துறை பாதுகாப்போடு வேலி அமைக்க முயன்றதை எதிர்த்து கிராம மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். காவலர்கள் அவர்களை தடுத்ததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அவர்களிடம் மனுவை பெற்ற மாவட்ட ஆட்சியர் கவிதா உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே உடையாம்பட்டியில் கணவரை மனைவி தோசைக்கல்லால் அடித்துக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சுகராஜ் முருகேஸ்வரி தம்பதிக்கிடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் ஆத்திரமடைந்த முருகேஸ்வரி தோசைக்கல்லால் சுகராஜின் தலையில் பலமாக தாக்கியதில் அவர் ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே பலியானார். பின்னர் முருகேஸ்வரி வடமதுரை காவல் நிலையத்தில் சரணடைந்தார்.